உடனுக்குடன் நேரலை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பனைமரத்தில் இருந்து கள்பானைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பனையேறிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பனைமரத்தில் இருந்து கள்பானைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பனையேறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை விழுப்புரத்திலிருந்து வழங்குகிறார் பரணிராஜ். இப்ப பனையேறிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள்பானைகள் உடைக்கப்பட்டதாக அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா? யார் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன தகவல்? விரிவா சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள பூரி குடிசை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பனையேறி குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பனை மரங்களில் இருந்து கிடைக்கும் பதநீர் மற்றும் பனை பொருட்களை விற்பனை செய்து பனையேறி குடும்பங்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அத்தியூர் திருக்கை கிராமத்தில் ஒரு சிலர் ரசாயனம் கலந்த கலப்படக்கல் விற்பனை செயலில் ஈடுபட்டு வருவதை அறிந்த பூரி குடிசை கிராமத்தை சேர்ந்த பனையேறிகள் சிலர் அத்தியூர் திருக்கை கிராமத்திற்கு நேற்று சென்று அங்கு விற்பனைக்காக 10க்கும் மேற்பட்ட குடங்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் கலந்த கலப்படக்கல்லை சாலையில் கீழே கொட்டி அழித்தனர். மேலும் இந்த கலப்படக்கல் விற்பனைக்கு கஞ்சனூர் காவல் நிலைய போலீசார் துணை போவதாகவும் பனையேறிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சனூர் காவல் நிலைய போலீசார் இன்று காலை வெளி ஆட்களை அழைத்துச் சென்று பூரிக்குடிசை கிராமத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பனை மரங்களில் கட்டப்பட்டிருந்த கல்பனைகளை உண்டிகோல் மூலம் உடைத்து அழித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பூரிக்குடிசை கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பனையேறிகள் தற்போது கல் பானைகளுடன் கஞ்சனூர் காவல் நிலையம் அருகே போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பனையேறிகளிடம் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் போலீசார் மீது குற்றம் சாட்டிய பனையேறிகளை பழிவாங்கும் விதமாகவே வெளியாட்களை அழைத்துச் சென்று உண்டிகோல் மூலம் பனை மரங்களில் கட்டப்பட்டிருந்த கல் பானைகளை போலீசார் உடைத்திருப்பதாக பனையேறிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்.